ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் மைசூர் மல்லி செடியை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இது பாருங்கள், நான் 20 லிட்டர் தண்ணி கேனில் தாங்க வச்சுருக்கேன். இந்த மல்லி செடி ஒரே ஒரு செடி தாங்க எனக்கு கிடச்சிது. அது ஒரு செடி நட்டாலே பக்கத்தில் நிறைய பிரான்ச்சஸ் வருது பாருங்கள். இது தாங்க இந்த மைசூர் மல்லி. இதனோட இலைகள்லாம் இப்படி தாங்க இருக்கும். இந்த பூக்களும் நல்லா சண்டு சண்டாக பூக்குங்க. பூக்களும் நல்ல வாசனையாக இருக்குங்க. இதுவும் ஒரு மல்லி வகை தாங்க. மல்லி, குண்டு மல்லியெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். அதை பாருங்கள், அதனோட பூக்கள் பூத்துட்ருக்கு பாருங்கள். இப்படி தாங்க இருக்கும். இந்த பூக்களை அப்படியேவும் கிள்ளி நம்ம சண்டா தலையில் வச்சுக்கலாங்க. இது 90ஸ்லலாம் நிறைய பேருக்கு தெரியுங்க. ஸ்கூலுக்கெல்லாம் நிறைய பேர் இதை தலையில் வச்சுட்டு போவாங்க. ஆனால் இப்போ யாரும் அந்தளவுக்கு இதை இது பண்ணுறதில்ல. இது ஒரு ரேர் வெரைட்டி ஆகிடுச்சு இப்போது. இதை பார்க்குறதே இன்னும் இது தாங்க இந்த மைசூர் மல்லி. இதுவும் மல்லி மாதிரி தாங்க இருக்கும். நீங்களும் கிடைச்சா ஒரு சின்ன அந்த பக்கக்கான்னு கிடைச்சா எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்து